பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், சமாதானத்தை உங்களுக்காக நான் வைத்து போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தம்முடைய சமாதானத்தை நம் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் வைத்து போயிருக்கிறார். ஆகவே அந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் மிகவும் முக்கியம். அநேகருடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போய் வேதனையிலே, துக்கத்திலே, கவலையிலே, கண்ணீரிலே தங்கள் வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமாதானம் எந்த விதத்திலும் மனிதரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய பிரயாசத்தினால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவரே தம்முடைய சமாதானத்தை நமக்காக வைத்துவிட்டு போயிருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற சமாதானத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேன். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூரண சமாதானம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அவரே நாம் நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே பூரணமான சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாந்த குணம் நமக்கு இருக்கும் பொழுது தேவனுடைய மிகுதியான சமாதானத்தினால நம்மை மகிழ்ச்சியாக ஆண்டவர் மாற்றுவார். ஆகவே இந்த காலை வேளையில அந்த மன மகிழ்ச்சியினால் நாம் ஆண்டவரை துதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த பூரண சமாதானத்தை இந்த காலை வேளையில நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு தகுதி சாந்த குணம். சாந்தமும் அமைதலும் உள்ள குணம் நமக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய சமாதானத்தை நமக்கு கொடுப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தோடே படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தோட படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல தூக்கத்தை இழந்து போய் விடுகிறோம். தூங்க முடியாதபடி வேதனை. எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில சரியாக நான் தூங்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. தூக்கத்தை அவர்கள் விரும்பினால் கூட அவர்களால் தூங்க முடியவில்லை.
எவ்வளவு மன சஞ்சலங்கள், வேதனைகள். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்று தாவீது எழுதுகிறார். நீர் ஒருவர் தான் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன். ஆகவே இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய மனதில், நம்முடைய சிந்தையில சமாதானம் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார். சமாதானத்தோடே படுத்துக்கொள்ளுவோம், சுகமாய் நம்மை தங்க பண்ணுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தம்முடைய ஜனத்திற்கு அவர் தம்முடைய சமாதானத்தை அருளி செய்கிற தேவனாயிருக்கிறார். கொலோசையர் புஸ்தகம் 1:20 சொல்லுகிறது, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே சிந்த இரத்தத்தினாலே தான் சமாதானம் உண்டானது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த சமாதானத்தை மனுஷன் கொடுக்கவும் முடியாது, நம்மிடத்திலிருந்து ஒரு மனுஷன் எடுத்துக்கொள்ளவும் முடியாது. ஆகவே அந்த மெய்யான சமாதானத்தை இந்த காலை வேளையில நமக்காக ஆண்டவர் வைத்து கொண்டு போயிருக்கிறார். இந்த சமாதானத்தை இன்றைக்கு நாம் அனுபவிப்போம். நிச்சயமாகவே நாம் சமாதானமாய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வோம். ஆண்டவர் நம்மை சுகமாய் தங்க பண்ணுவார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த காலை வேளையில பல விதங்களிலே சமாதானத்தை இழந்து போய் கவலை, வேதனை, மன சஞ்சலத்தினாலே வேதனைப்படுகிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு உம்மை நோக்கி பார்த்து அந்த மெய்யான சமாதானத்தை பூரணமாய் அனுபவிக்க நீர் உதவி செய்யும். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாயிருப்பார்கள். சமாதானத்தின் மூலமாய் கிடைக்கிற அந்த மன மகிழ்ச்சியை ஒவ்வொருவரும் பெற்று கவலை இல்லாதபடி, கண்ணீர் இல்லாதபடி கர்த்தருக்குள் எப்பொழுது மகிழ்ச்சியாயிருந்து சமாதானத்தோடு கூட நித்திரை செய்ய ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இன்றைக்கு அந்த கிருபையினை தருகிறபடியினால் உமக்கு நன்றி. அந்த மேலான சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.